வணக்கம். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெங்கல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் புதுச்சேரி வெள்ளக்காடானது. குறிப்பாக காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகள் மழைநீரால் சூழப்பட்டன. இதனால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் 8க்கும் மேற்பட்ட ராட்சச மோட்டார்களை கொண்டு மழைநீரை விரைவாக வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தார். இதனால் அந்த பகுதிகள் தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்த போர்க்கால அடிப்படையிலான செயலை தொகுதி மக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் தொகுதி முழுவதும் நேற்று 1000க்கும் மேற்பட்டோருக்கு தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் பால், பிரெட் மற்றும் காலை மதிய உணவு வழங்கிய ஜான்குமார் எம்எல்ஏ இன்று அனைத்து குடும்பத்தினருக்கும் உணவுப் பொருட்கள் கொண்ட தொகுப்பினை வழங்கினார். தொழிலதிபர் மார்டினின் துணைவியார் தலைமையில் ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் மார்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச ஹோமியோபதி மருத்துவ முகாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி சங்கரபரணி ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளப்பெருக்கை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார். கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் வீடூர் அணை நிரம்பி அதன் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது. இதனால் புதுச்சேரி சங்கரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பல்வேறு கிராமங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதை பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் சாலைகளை கடந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளையும் பார்வையிட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சங்கரபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளப்பெருக்கை ஆரியபாளையம் கிராமத்தில் உள்ள மேம்பாலத்தில் பொதுமக்களுடன் பார்வையிட்டார். மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் சரிவரை கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கிளை ஆறாக பிரியும் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்று ஓரம் உள்ள புதுவை கிராமங்களான பண்டசோழநல்லூர், வடுவக்குப்பம், மணமேடு, கடுவனூர், கரையாம்பத்தூர் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கி தத்தளித்து வருகின்றன. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு பாலத்தின் இரு கரை ஓரங்களிலும் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். டிராக்டர் உதவியுடன் தமிழக பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புதுவை பகுதிக்கு வந்து காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்கின்றனர். வெள்ள நீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் புலம்பி வருகின்றனர். மேலும் கொங்கம்பட்டு, பண்டசோழநல்லூர் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு உள்ள நிலையில் பொதுமக்கள் ஆபத்து உணராமல் மீன் பிடித்தும் குளித்தும் வருகின்றனர். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பாகூர் பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தீவுகளாக மாறியுள்ளன. சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட 1.70 லட்சம் கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கரையோரத்தில் உள்ள புதுச்சேரி பகுதிகளான இருளன் சந்தை, குருவிநத்தம், பாகூர், கொம்மந்தான் மேடு, ஆராய்ச்சிக்குப்பம், சோரியங்குப்பம் கிராமங்களில் புகுந்து 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பாகூர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தனித்தனி தீவுகளாக மாறியுள்ளன. வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க பலர் வீட்டின் மாடிகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர்.
வீடுகளில் இருந்து வெளியேறியவர்கள் முகாம் மற்றும் அருகில் உள்ள உறவினர்கள் வீடுகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். மேலும் புதுச்சேரி கடலூர் சாலையில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்பு படை, போலீசார் மற்றும் இளைஞர்கள் துணையுடன் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு செல்லலாம் என புதுவை மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை கடந்த 25ஆம் தேதி அறிவித்திருந்தது. இதையடுத்து பெஞ்சல் புயல் உருவானதை அடுத்து மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் புயல் மரக்காணம் பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரவு கரையை கடந்தது. வானிலை மைய எச்சரிக்கைகளும் திரும்ப பெறப்பட்டுள்ளன. இதையடுத்து மீனவர்களுக்கான தடை மீன்வளத்துறை திரும்ப பெற்றுள்ளது. இது குறித்து புதுவை மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் எச்சரிக்கை ஏதும் இன்று விடுவிக்கப்படவில்லை. எனவே புதுச்சேரி மீனவர்கள் இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்கரபரணி ஆற்று வெள்ளத்தை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் வீடூர் அணை நிரம்பி அதன் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது. இதனால் புதுச்சேரி சங்கரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியதால் கிராமங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து 2வது நாளாக மழைநீர் ஆர்ப்பரித்து செல்வதால் மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளையும் ஊசூடு ஏரி, செல்லிப்பட்டு, படுகை அணையும் பார்வையிட்டார். தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளப்பெருக்கை ஆரியபாளையம் பாளையத்தில் நின்று அதிகாரிகளுடன் பார்வையிட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் ஏற்பட்ட மழை சேதத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் சங்கரபரணி ஆற்று ஓரம் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்புடன் இருக்கவும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் வசதிகளை செய்து கொடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்டு தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் மருத்துவ முகாம் நடத்த அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவையில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் பிறப்பித்துள்ள உத்தரவில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மருத்துவ அதிகாரிகள் அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக சமீபத்தில் ஏற்பட்ட புயல் காரணமாக தண்ணீர் தேங்கியுள்ள தாழ்வான பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும். அனைத்து சுகாதார ஆய்வாளர்கள், உதவியாளர்கள், துணை செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை அடையாளம் காண அறிவுறுத்தப்படுகிறார்கள். கனமழையால் ஏற்பட்ட அனைத்து சுகாதார குறைபாடுகளையும் சரி செய்ய வேண்டும். இது தொடர்பாக வாட்ஸ்அப்பில் விநியோகிக்கப்பட்ட கூகுள் படிவத்தை மருத்துவ அதிகாரிகள் பூர்த்தி செய்து அவசர நடவடிக்கைக்கான நோடல் அதிகாரி டாக்டர் உமா சங்கரிடம் உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. முழுநேர தினக்கூலி ஊழியர்கள், சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்களாக பணி நிரந்தர ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் தங்களை உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் பதவியில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அவர்களின் கோரிக்கை ஏற்று 5 முழுநேர தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 5 முழுநேர தினக்கூலி ஊழியர்கள், சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்களாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அதற்கான ஆணையை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். நிகழ்ச்சியின் போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் ஊரில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வீடூர் அணை திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் பிரிந்து செல்லும் கிளை ஆறான மலட்டாரில் வெள்ளம் ஏற்பட்டு டிஎன் பாளையத்தில் உள்ள 800க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளில் உள்ள அனைத்து பொருட்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது.
கடந்த 30 வருடங்களாக மலட்டாற்றின் ஓரம் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதனை நிறைவேற்றாத நிலையில் தற்போது வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளம் சூழ்ந்துள்ள வீடுகளில் இருக்கும் மக்களை தேசிய பேரிடர் குழுவினர் படகுகள் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை அறிவித்த புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு ரூபாய் 30,000 வீதம் நிவாரணமாக வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பிற்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன் தலைமையில் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்பொழுது அவர்கள் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் விவசாய பயிர்கள் முழுமையாக சேதமடைந்துவிட்டது. இந்த சேதத்தை கருத்தில் கொண்டு தாங்கள் கருணை உள்ளத்தோடு விவசாயிகளை பாதுகாக்க நிவாரணம் அறிவித்தது விவசாயிகள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நிவாரணத் தொகையை உடனடியாக அறிவித்தமைக்கு விவசாயிகள் சார்பாகவும் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினர். புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் தேங்கிய மழைநீர் 24 மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர் என பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் புயல் சீற்றம் காரணமாக தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த வெள்ளத்தை பொதுப்பணித்துறை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தது. 45 மோட்டார் பம்ப் செட்டுகள் மூலம் மழைநீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டது. வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்தில் சூழ்ந்த வெள்ளம் மோட்டார் பம்ப் செட்டுகள் மூலம் மழைநீர் வெளியேற்றப்பட்டு மின் பகிர்வு சரி செய்யப்பட்டது. புதுச்சேரி பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஜெனரேட்டர்கள் மூலம் மின் மோட்டார்கள் இயக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மழை சூழப்பட்ட பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் வளாகங்களில் அனைத்திலும் மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி அரசின் அனைத்து துறைகளின் ஒருங்கிணைப்பினால் அனைத்து பகுதிகளிலும் தேங்கிய மழைநீர் 24 மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி உள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, ரமேஷ் ஆகியோர் கொட்டும் மழையில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரியில் புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் லாஸ்பேட்டை தொகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து, ரமேஷ் ஆகியோர் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினர். மேலும் தொடர் மழையால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொட்டும் மழையில் வழங்கினர். குறிப்பாக ஜீவானந்தபுரம், பெத்திசெட்டுப்பேட், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொட்டும் மழையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, ரமேஷ் பார்வையிட்டு உணவுப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். மணமேடு பகுதியில் வெள்ளம் பாதித்த இடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வில்லியனூர் சப் கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையினால் நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள ஏரி, குளங்கள் அனைத்தும் நிரம்பி உள்ளன. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் உள்ளே புகுந்துள்ளது. தொகுதியில் உள்ள அநேக இடங்களில் விவசாய பயிர்களான கரும்பு, நெல், வாழை உள்ளிட்ட பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் தேங்கி சேதமடைந்துள்ளன. மேற்கொண்டு சாலையில் மரங்கள் விழுந்துள்ளது. சாலையில் விழுந்த மரங்களை நெட்டப்பாக்கம் ஆணையர் ரமேஷ் மற்றும் ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து, வருவாய்த்துறை அதிகாரிகள், மின்துறை ஊழியர்கள் அனைவரும் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் மணமேடு பகுதியில் வெள்ளம் பாதித்த இடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வில்லியனூர் சப் கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். புதுச்சேரியில் மழை பாதிப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர வேண்டுமென நாடாளுமன்ற செயலருக்கு வைத்திலிங்கம் எம்பி கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரி வைத்திலிங்கம் எம்பி நாடாளுமன்ற செயலருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கடந்த 31ஆம் தேதிகளில் கரையை கடந்ததால் புதுச்சேரியில் 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தது. இதனால் பல இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 தினங்களாக பல பகுதிகளில் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. உணவு, தண்ணீர், பால் பாக்கெட் உள்ளிட்டவை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக மழைநீர் உள்வாங்கவில்லை.
இதில் மத்திய உள்துறை அமைச்சர் தலையிட்டு மழை பாதிப்பு மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள கூடுதல் மீட்பு குழுவினரை புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதற்காக புதுச்சேரிக்கு தேவையான நிதியை உடனே வழங்கிட வேண்டும். மேலும் இது தொடர்பாக லோக்சபாவில் விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இந்நிலையில் புயல் கரையை கடந்துவிட்டாலும் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து தொடர் கனமழை மற்றும் பாதிப்பு காரணமாக புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாளை டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற இருந்த புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வுகள் இளநிலை மற்றும் முதுநிலை ஒத்திவைக்கப்படுவதாகவும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.